அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதிய கன்னடா போக விடாம தடுத்து நம்ம கார்த்திகை தூக்குனாரு பார்த்தோன்னா அது வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரி ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே உளறிட்டாங்க நம்ம ரோஹிணிட்ட. இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம கார்த்திக் தாங்க. சூப்பரா பிளான் போட்டு கொடுத்தாரு. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து மயில்டியும் ரோஹிணியும் போன்ல பேசினாரு. அதாவது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க, ரேவதியை 3 நாள்ல அனுப்புற மாதிரி தெரியல. அதாவது ஒரு 6 மாசம் கனடாவிலே இருக்கிற மாதிரி அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் உங்க அம்மா ஃப்ரெண்டு கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டவொடனே நம்ம ரோஹிணி வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கார்த்திகிட்ட. அப்போ கார்த்திக் வந்து உங்க அம்மா பேசுறதுக்கு மதிய எதிராக உங்க அம்மாவுக்கு சாதகமா பேசுற மாதிரியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசுங்க. அதாவது கேசவ சும்மா பேசுங்க. வந்து ரேவதி எங்க கிளம்பி வந்துட்டா அம்மா சொன்ன மாதிரி அவளை ஒரு 6 மாசம் பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்க வாயாலே உளருவாங்க, அதை வச்சு நம்ம கண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோகிணியும் அதே மாதிரி பேசினாங்க. அதாவது அந்த சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு வந்து ரோகிணிட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டாங்க. அதாவது எவனோ கார்த்திக் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம்லா, 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு தான் ரேவதியை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது 6 மாசத்துக்குள்ள ரேவதி மனசை மாத்தி நான் கன்னடாவில வச்சு அந்த கார்த்திகை வெறுக்க அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த சினேகா அப்படியே எல்லாத்தையும் உளறிட்டாங்க. நம்ம ரோகிணி உடனே நம்ம கார்த்திக்கு போன் போட்டு நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, உங்களையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு தான் கன்னடா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வண்டி எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு பறந்து போனாரு. அது வேற லெவல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து மாமா நீங்க என்ன ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதாவது ரேவதி இவங்க பிளான் பண்ணி தான் உன்னைய கன்னடா அனுப்பியிருக்காங்க. அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்குதான் உன்னைய பிளான் பண்ணி பிரிக்கிறதுக்கு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்ன உடனே, இனிமேல் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் ரேவதி, வா நீ என் கூட என் வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு கூட்டு போறாரு. ஒரு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.